ஓகே. ஜெனரல் சைக்காலஜில அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜியோட டெர்ம்ஸ் அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த். காக்னிட்டிவ் சைக்காலஜி பார்த்துட்டோம். அடுத்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது, மென்டல் ஹெல்த்ல வந்து பொதுவா வந்து இந்த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி இந்த டிஸார்டர்ஸ் அதுவும் மென்டல் கான்ஃப்ளிக்ட் இத பத்திலாம் நம்ம வந்து நெறைய விஷயம் வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அடுத்து வந்து சைக்காலஜி அப்படின்ற வார்த்தை எத மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜி இஸ் எ சயன்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். அது ஆக்சுவலா அது மென்டல் ப்ராசஸ்ன்றத விட எக்ஸாக்ட் இது வந்து ஒருத்தருடைய டெஃபனிஷன். ஆனா ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ற வேர்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தென் நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜியை வந்து டெஃபனிஷன் பார்க்கும்போது வந்து இந்த வேர்டு எதுல இருந்து டெரிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரீக் வேர்ட் அப்படின்றதுல இருந்து எடுத்திருக்காங்க. கிரேக்க சொல்லு. அந்த கிரேக்க சொல்ல 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு சைக், இன்னொன்னு வந்து லோக்கஸ். இந்த சைக் அப்படின்றது என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் சோல். லோக்கஸ் அப்படின்றது ஸ்டடி. ஸ்டடி அபவுட் தி சோல் அப்படின்னு வருது ஆக்சுவலா. இந்த வேர்டுடைய மீனிங் அது. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சைக்காலஜி டெவலப்மெண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதாவது ஆத்மாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆத்மானா அப்ப எங்க இருக்குன்னு சயின்ஸ் கேக்குது. அப்ப ஆத்மா கிடையாது. அப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? அடுத்து வந்து கான்சியஸ்னஸ் பத்தி படிக்கிறது. அப்ப கான்சியஸ்னஸ்னா எங்க இருக்கு? அதுவும் சொல்ல முடியல. அப்ப கான்சியஸ்னஸ் டெஃபினிஷன் அடுத்து மாறுது. அடுத்து மென்டல் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப மென்டல் ப்ராசஸ்னா எப்படி வரும்? அப்ப எக்ஸாக்ட்டா கடைசி டெஃபினிஷன் வரும்போது பிஹேவியர் அப்படின்னு வருது. சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் அதாவது வந்து பயாலஜிக்கல் அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த பயாலஜிக்கல் அப்படின்னு வந்தா நியூரோ சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து நீங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த இது தெரியும். இன்னைக்கு நிறைய ரிசர்ச் வந்து நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் வந்து இப்ப போய்கிட்டு இருக்குது. அதுல வந்து சைக்கோ அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். சைக்கோ அனலிட்டிக்கல் அப்படின்னு வந்துட்டாவே உடனே நீங்க ஆன்சர் என்ன பண்ணணும்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். இந்த சைக்கோ அனலிட்டிக்கல் கான்செப்ட் அப்படின்றத யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். இவர் வந்து ஹியூமன் சைக்காலஜியை வந்து 3 விதமா பிரிப்பார். ஒன்னு வந்து இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோன்னு பிரிவார். இட், ஈகோ, சூப்பர் இதுல கொடுத்துக்கணும்னு பாக்குறேன். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஏன்னா அதை பத்தி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஓகே இங்க கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இட், ஈகோ. அப்புறம் அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கான்செப்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில அதை பத்தி அப்புறம் வருவோம். சரி கொடுத்துருக்கு. ஓகே அதுல வந்து பார்த்தோம்னா சிக்மண்ட் சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ்ல வரக்கூடிய தியரி. பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமா அதை எதுல கொஸ்டின்ல கேட்கும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைக்கோ அனலிட்டிக் தியரிக்கு மெயினா யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இது யாரு அப்படின்னா பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது தட் ஃபோக்கஸ் ஆன் தி லேர்ன் பிஹேவியர்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இதுல யார் அப்படின்னா ஜான் வாட்சன் அப்படின்றவர் தான் இதுல முக்கியமானவர். இந்த இந்த பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எந்த இயர்ல தொடங்கியிருக்கு அப்படின்னா 1900 தான் இது வந்திருக்கு. இந்த வாட்சன் தான் இந்த இந்த பிஹேவியரை வந்து எம்பசைஸ் பண்றாரு. பிஹேவியரல் கேட்பான் கொஸ்டின் யாரோட தொடர்புடைய இருக்குன்னு கேட்பான். அடுத்து ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி அப்படின்னு வந்தவொடனே இமீடியட்டா உங்களை வந்து கால் ரோஜர் அப்படின்றது இந்த ரோஜர் தான் வந்து முக்கியமா வந்து ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜில வருவார். அதே மாதிரி வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 1950s தான் இந்த ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் தொடங்கியிருக்கு. அதுல வந்து என்ன அப்படின்னா பியூர்லி வந்து இது என்னன்னா ஹியூமனிஸ்டிக் அப்படின்னா மனிதனை பத்தி தான். அதை பத்தி நம்ம வந்து அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய இதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜில படிக்கிறோம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது எந்த இயர்ல வந்ததுன்னா 1960s தான் லேட்டஸ்டா வந்தது. ஏன்னா லேட்டஸ்டா வந்தது என்னன்னு கூட நியூ பெர்ஸ்பெக்டிவ் நோன் அஸ் தி காக்னிட்டிவ் சைக்காலஜி. இட் கேம் இன் தி இயர் 1960. இது என்னென்ன சொல்றது அப்படின்னா திஸ் ஏரியா ஆஃப் சைக்காலஜி ஃபோக்கஸஸ் ஆன் மென்டல் ப்ராசஸ் சச் அஸ் மெமரி, திங்கிங். நான் சொன்ன மெமரி, திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இது ரொம்ப முக்கியமானது. இந்த காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து லாங்குவேஜஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தென் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது அதுக்கடுத்து வரக்கூடியது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாட்டோ பத்தி நம்மளுக்கு மெயின் தேவையில்லை. இப்போ வந்து ஸ்லீப்பை பத்தி போறோம். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்லீப்பை பத்தி கேட்கறதுல. இது என்ன அப்படின்னா ஸ்லீப் அப்படின்றது என்ன அப்படின்னா அன்அவேர் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. நம்ம வந்து அன்அவேர் அப்படின்னா இப்ப தூக்கத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில பேர் தூங்கி எந்திரிச்சோடனே நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னு சொல்லுவாங்க. அன்அவேர் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. நம்மளுடைய 5 சென்ஸா இருக்கணும் இதுல இருக்கும். எல்லா உறுப்புகளுமே என்ன அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சில இருந்துட்டு இருக்கும் அந்த டயத்துல. நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய நம்ம தூக்கத்துல இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஸ்டிமுலை வந்தா கூட அந்த ஸ்டிமுலைக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஸ்லீப். ஸ்லீப் மீன்ஸ் வாட் இஸ் ஸ்லீப்? ஸ்லீப் மீன்ஸ் அன்அவேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்லீப்பை பத்தி பார்க்கும்போது இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்.
எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்றது இருதயத்தை மெஷர் பண்ணக்கூடியது, ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணக்கூடியது. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், என்செஃபலோ அப்படின்றது பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ன்றது பிரெயின்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது, ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணக்கூடியது. அதனுடைய பேஸ்ல தான் நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட்டை ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து இது வந்து இஓஜி அப்படின்றது என்னன்னா ரெக்கார்டட் தி ஐ மூவ்மெண்ட். அதே மாதிரி இஎம்ஜின்றது ரெக்கார்டட் தி மசில் மூவ்மெண்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னா இஇஜி எப்படி வந்து நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுதோ அதே மாதிரி இஓஜி அப்படின்றது வந்து இந்த ஆப்டிக்கல் அப்படின்றது இது வந்து அது ஆக்சுவலா ஐ மூவ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் இஓஜின்றது. இஎம்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா மசில் மூவ்மெண்ட்டை, எம் ஃபார் மசில், மசில் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய. கிராம்ன்றது எல்லாமே என்ன அப்படின்னா அது ஒரு அளவு கூடிய அழகு அப்படின்றத கிராம். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப். ஸ்லீப்ல வந்து மொத்தம் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. அதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒவ்வொரு டே நைட்டும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் அப்படின்றது 90 மினிட்ஸ் தான் கம்ப்ளீட் நமக்கு ஸ்லீப். அது வந்து ஒரு 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 கோர்ஸ் ஆஃப் ஸ்லீப். இப்போ இந்த ஸ்லீப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாருங்க 90 to 110 மினிட்ஸ் மேக்கிங் அப் ஒன் கம்ப்ளீட் ஸ்லீப். 90 நிமிஷத்துல இருந்து 110 மினிட்ஸ் வரைக்கும் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் ஒரு ஸ்லீப், ஒரு சைக்கிள், ஒரு ஸ்லீப் சைக்கிள். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லீப் ஸ்டேஜஸ் பாருங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அண்ட் ஸ்டேஜ் 5. இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட முடியும். ஏன்னா இது வந்து லைட் ஸ்லீப். இந்த இதுல லைட் ஸ்லீப் கீழே பாருங்க, இது ரெண்டுமே லைட் ஸ்லீப். அப்ப வந்து முழுமையான தூக்கத்துக்கு நீங்க போகல. இப்ப இந்த இடத்துல உங்களுடைய அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல ஆக்சுவலா வந்து நீங்க ஆல்பா அண்ட் தீட்டால தான் நீங்க மேக்ஸிமம் இருப்பீங்க. ஆனா ஆல்பா தீட்டாக்கு போயிடுவோம். இங்க வந்து டெல்டா ஸ்டேஜ்க்கு வர மாட்டோம். இங்க ஆல்பா, அதாவது ஆல்பா லெவல், தீட்டா லெவல்ல தான் இந்த ரெண்டு ஸ்டேஜ் ஸ்லீப்புமே இருக்கும். ஆனா ஏன்னா இங்க வரும்போது அதாவது வந்து ஸ்டேஜ் 2ல தீட்டாவுக்கு என்டர் ஆகும். ஆனா ஃபுல்லா நிலைக்க மாட்டோம். ஆனா ஸ்டேஜ் 3 வரும்போது தான் தீட்டா அண்ட் டெல்டாவுக்கு போகும். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு பதில 3 and 4th ஸ்டேஜ், ரெண்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே கம்மிங் அண்டர் தி ஃபர்ஸ்ட் தீட்டால இருக்கும், அடுத்து டெல்டாவுக்கு போகும். அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது டெல்டா மேல வந்துடும். இங்க எப்படி படிக்கும்போது ஆல்பா தீட்டான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆல்பா ஸ்டேஜ்ல தான் இருப்போம். அது வந்து ஆல்பா ஸ்டேஜ்ல இருந்து தீட்டா ஸ்டேஜ்க்கு என்டர் ஆகும். ஆனா செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இப்ப இது மேல போயிடும், தீட்டாவுக்கு வந்துடும் ஸ்டேஜ். அதே மாதிரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தீட்டால இருக்கும், ஏன்னா டெல்டா வந்து 1 to 3 ஃப்ரீக்வன்சில வரும். அப்ப இங்க போகும்போது டெல்டாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இங்க பார்த்தோம்னா இது வந்து வெரி டீப் ஸ்லீப். இந்த இடம் பார்த்தோம்னா வெரி டீப் ஸ்லீப்ல இருக்கும் நம்ம இந்த இடத்துல. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து டீப்பர் ஸ்லோ வேவ் ஸ்லீப். இதுக்கு பேர் வந்து SWL. SWL அதுக்கு அப்ரிவேஷன் கேட்டானா ஸ்லோ வேவ் ஸ்லீப் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து 5th ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்ன அப்படின்னா REM அப்படின்னு சொல்லுவாங்க. REMன்றது வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன அப்படின்னா இந்த இதுல வந்து ஹை பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இங்க இருப்போம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 5 இருக்க வரைக்கும் கொடுக்கக்கூடியதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அதுக்கு எவ்வளவு நேரம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா 90 மினிட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதுல வந்து கொஞ்சம் விரிவா நான் கொடுத்துருக்கேன். இஜிசி ஸ்லீப்பை வச்சு ஸ்டேஜ் 1ல வந்து பீட்டா வேவ் எப்படி இருக்கும், அடுத்து வந்து அது வந்து கிப்னாஸ்டிக் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி நீங்க இதை கொஞ்சம் பாத்துங்க. அடுத்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்ல இதை இன்னும் கொஞ்சம் அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இனி லைட் ஸ்லீப்ன்றது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஃப்ரம் விச் யூ ஆர் ஈஸிலி வேக்கன், உங்களால ஈஸியா எந்திரிச்சிட முடியும், உங்களை ஈஸியா எழுப்பிட முடியும். அடுத்த ஸ்டேஜ் 2ல எ லைட் ட்ரீம்லெஸ் ஸ்லீப். இந்த இடத்துல ட்ரீம்லெஸ் ஸ்லீப், அதாவது ட்ரீம்லெஸ் அப்படின்னா கனவே இல்லாத ஒரு தூக்கம் சொல்லுவாங்களா, அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்டேஜ் 3க்கு வரும்போது 3 and 4ல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்லோ வேவ் SWS சொன்ன ஸ்லோ வேவ் ஸ்லீப், நல்ல தூக்கத்துக்கு போயிட்டு இருக்க ஆரம்பிச்சிருவோம். அங்க டெல்டா ஆக்டிவிட்டி, அன்கான்சியஸ் டெல்டா ஆக்டிவிட்டிக்கு வந்துருவோம். ஸோ இதுதான் வந்து 3 and 4th ஸ்லீப்ல நம்ம போகக்கூடிய விஷயம். அடுத்து வந்து ஸ்லீப்பர் இஸ் லெஸ் ரெஸ்பான்சிவ் டு தி என்விரான்மெண்ட். நம்ம நல்ல தூக்கம் அப்படின்னா என்விரான்மெண்ட்ல இருந்து என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரக்கூடாது. மோஸ்ட் ஸ்டிமுலை காசஸ் நோ ரியாக்ஷன். ஸோ REM ஸ்லீப் மார்க்ஸ் தி ஆன்செட் ஆஃப் ட்ரீமிங். சரியா? the next ஸ்லீப் சைக்கிள் ரஃபா வந்து ஸ்லீப் சைக்கிள் இங்க ரஃபா ஸ்லீப் சைக்கிள் பார்க்கும்போது பாருங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எந்த இடத்துல வரும் அப்படின்றத இங்க பீரியட்ஸ் வந்து 5 பீரியட்ஸா வந்து அந்த ஸ்லீப்பை பிரிக்கிறோம். இது வந்து REM ஸ்லீப் வந்து பிகம் ஏ லாங்கர் தான் இருக்கக்கூடியது. இது கொஞ்சம் எலாபரேட்டா இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் அந்த இதை மட்டும் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் டிசார்டர்ஸ். ஸ்லீப் டிசார்டர்ஸ் வந்து இன்னைக்கு காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ்.
ஸோ இது வந்து இன்சோமினியா அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரபிள் ஸ்லீப்பிங் அட் ஒன் டைம் ஆர் அனதர். ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு தூக்கம் இல்ல, ஒரு மாசத்துல இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லீப் டிஸார்டர் கிடையாது. திஸ் இஸ் நார்மல். ஏன்னா அன்னைக்கு ஏதாவது நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம், பிசிக்கல் லெவல்லயோ மென்டல் லெவல்லயோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கு. இது வந்து டெம்பரவரி டியூ டு தி ஸ்ட்ரெஸ் ஆர் அனதர் அவுட் சைட் ஃபேக்டர்ஸ். இதனால வந்து இது வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணலாம். பட் இஃப் ஸ்லீப் ப்ராப்ளம் ஆர் ரெகுலர் அக்கரன்ஸ், ரெகுலர் அக்கரன்ஸ் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி தூக்கம் வர மாட்டேங்குது, வாரத்தில் 4 நாள் தூக்கம் வர மாட்டேங்குது, அண்ட் இன்டர்ஃபேர் வித் யுவர் டெய்லி லைஃப், அது மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேர் ஆகிட்டே வருது, ஒவ்வொரு நாள் அது மாதிரி ஒரு தடை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா யூ மே பி சஃபரிங் ஃப்ரம் எ ஸ்லீப் டிஸார்டர். வாரத்துல ஒரு நாள் தூங்கல, 15 நாளைக்கு ஒரு தடவை தூங்கல அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அது ஸ்லீப் டிஸார்டர்ல போக வேண்டியது இல்லை. ஆனா அக்கரன்ஸ், ரெகுலர் அக்கரன்ஸ் அடிக்கடி இன்டர்வல்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்லீப் டிஸார்டர்ஸ் நம்ம சொல்றாங்க. ஸோ த லேக் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே வந்து உங்க பிரெயின்ல நடத்தும் போது நான் சொன்னேன், வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ், இந்த காதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்கிறது. நைட் நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் வந்து எந்த ஒர்க்கையும் நம்மளால பெர்ஃபெக்டா பண்ண முடியும், நம்ம எதை செய்யறோமோ அதை செய்ய முடியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அந்த 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 இது அதுக்கு காரணம் தூக்கம் இருந்தா அது வந்து செக்ரிட் ஆகாது. தூக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதிகமா செக்ரிட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளால நம்ம எதை செய்யறோமோ அதை செய்ய முடியாது. ஸோ அப்ப இந்த லேக் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இது வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோபமா பேசுறது, எல்லாத்துக்கும் மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் மேஜரா பிரச்சனையா இருக்கு. இதுதான் மேஜர் பிரச்சனை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் யுவர் எனர்ஜி. நீங்க வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியான குவாலிட்டி தரமான தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் ஃபுல் உங்க பாடியில அது என்ன, அது ஃபுல்லா எல்லாம் உங்களுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து சில டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ எமோஷனல் பேலன்ஸ் அண்ட் ஹெல்த். ஸோ இது வந்து காமனா வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து த இன்எபிலிட்டி டு கெட் டு ஸ்லீப் ஆர் ஸ்லீப் வெல் அட் நைட் இன் அன் ஆல் டூ காமன் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்மளால வந்து இரவுல நம்மளால தூங்க முடியாது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்காரியன் ரிதம். சர்க்காரியன் ரிதம் பத்தி தெரியும். நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அது வந்து 24 ஹவர்ஸ் கிளாக் மாதிரி நம்ம உடம்புல செயல்பட்டு இருக்குது. அது ஒவ்வொரு இப்ப எக்ஸாம்பிளா இருதயம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். இப்ப இண்டஸ்ட்ரின் அப்படின்னா இண்டஸ்ட்ரினுக்கு ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம டயட் சாப்பிடணும். அதை மாத்தி சாப்பிடும் போது அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக்கினுடைய அந்த டயத்தை மாற்றும் போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. அப்படி மாறும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்காரியன் ரிதம் மாற்றப்படும் போது அதுவே நோய் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமா அது இருக்குது. அடுத்து பார்த்தா பிஹேவியரல் சைக்காலஜி. பிஹேவியரல் சைக்காலஜினாவே வார்த்தையிலே வந்துருச்சு. த பிஹேவியர் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் தி ஆர்கானிசம் இன்டராக்ஷன்ஸ் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ பிஹேவியர் எப்போ இது பண்ணுவோம் ஒருத்தவங்ககிட்ட, நீங்க தனியா ஒரு அறையில உட்காந்து, நான் ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இப்போ என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், பாடம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இதே இது வந்து நான் வந்து ஒரு சொசைட்டில போய் 4 பேர்கிட்ட உள்ள போகும்போது வந்து நான் எப்படி இன்டராக்ட் பண்றேன், அந்த அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் எப்படி ஹவு டு ரியாக்ட் அப்படின்றது பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் பிஹேவியர், நம்மளுடைய நடத்தை. சில பேர் நம்மளுக்கு நடந்து போயிட்டு இருப்போம், ஒரு எதிராளி ஒருத்தர் வருவார், உடனே நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா பொருள் வந்து அவர்கிட்ட இருந்து வருதா நம்மகிட்ட இருந்து வருதா, பொருளை வச்சுதான் வருது கோபம். சில பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்க வருவாங்க, உடனே போய் கட்டி அணைச்சு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே சாப்பாடு இருக்கும், பிடிச்ச சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு இருப்பியா, உங்களுக்கு சந்தோஷமா சாப்பிடுவோம். லட்டு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவோம், அல்வா கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவோம், வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவோம். இதே பாவக்காய் கொண்டாந்து வச்ச கூட்டுல ஏன் பாவக்காய் வச்சு பிடிக்காது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஒரு இன்டராக்ஷன்ஸ் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் பொறுத்து தான். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து பிரச்சனை கிடையாது, பொருள் ஒண்ணுதான், பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு அந்த பொருளுக்கு நீங்க உங்க உடம்புல ஒரு வடிவம் வச்சிருக்கீங்க, அந்த வடிவத்துக்கு ஏத்தாப்புலதான் உங்க ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம மாடிஃபைட் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் வந்து யோகால வந்து இயமா நியமா அப்படின்னு வரும்போது இயமம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் டிசிப்ளின், சமூக உறவுகள் கொள்ளும் போது அந்த சமூக உறவுகள்ல நம்ம பல பேரை தொட்டிக்கும் போது அவங்ககிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது. அடுத்து பர்சனல் டிசிப்ளின் அப்படின்றது நம்மளுடைய ஓன் விஷயங்கள், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி சொத்தியாயா பண்ணணும், ஈஸ்வர பிரணிதானா எப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்மளுடைய ஓன் வேயை பத்தி பேசுறது. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த அதாவது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நம்ம நல்லா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமா என்ன பண்ணணும் அப்படின்னா நியமம் வந்து நம்மளால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நிறைய வந்து நியமங்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்ம அந்த நிலைக்கு வந்துட முடியும். அடுத்து வந்து சைக்கலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர். சைக்கலாஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர் வரும்போது என்ன அப்படின்னா மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். அரிஸ்டாட்டில் சொல்றதா மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். ஒரு தனி மனிதனா நம்ம எப்பவுமே வாழ்ந்துட முடியாது. கண்டிப்பா மேன் அஸ் ஏ ஒரு யூனிட், குரூப்பா தான் வாழ முடியும்.
குரூப்பா இல்லாம நம்மளால பிரிஞ்சு வந்து வாழவே முடியாது. ஒருத்தவங்களுடைய பொருள் நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. அதனால வந்து சமூகத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இடையிலயும் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட், அவங்களுடைய டிசைர்ஸ் இருக்கு, அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொசைட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கு. சோ வந்து அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அவங்க பிஹேவியர் எப்படி வந்து சொசைட்டில அப்ரோச் பண்றாங்க, அத பத்திலாம் பேசுறது. தென் நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுல வந்து பெர்சனாலிட்டி அப்படின்றது முக்கியமான வார்த்தை. பெர்சனாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆஸ் that which tells what a man will do when a placed in a given situation. நான் தொடக்கத்திலே இதை பத்தி சொல்லும் போதே சொல்லிட்டேன். இன்னொரு இதுல பார்க்கும்போது இந்த பர்சனாலிட்டி அப்படின்ற வேர்டு வந்து எதுல இருந்து டெரிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன் வேர்டு. நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்தோம். சைக்காலஜின்ற வேர்டு வந்து சைக் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து டெரிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரேக்க சொல், கிரீக் வேர்டு. அந்த கிரீக் வேர்டுக்கு என்ன மீனிங், சோல் அப்படின்னு பார்த்தோம். அந்த லாகஸ் சைக்காலஜி, பயாலஜி, அந்த லாஜின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டடினா படிக்கிறத பத்தி படிக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பர்சனாலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து பர்சனோ அப்படின்றது வந்து என்ன வார்த்தைன்னா லத்தீன் வேர்ட். அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. மாஸ்க், முகமூடி. இந்த உலகத்துல எல்லாருமே வந்து இவரு ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகம் ஒரு நாடக மேடை, அந்த நாடக மேடத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நம்மளை பத்தி நம்மகிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய மனதுல வேற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து உலகத்துல வந்து என்ன பண்ணா ஒவ்வொருத்தவங்க முன்னாடி வந்து நடிக்கத்தான் நிறைய முயற்சி பண்றாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து பர்சனாலிட்டி அப்படின்ற வார்த்தையில எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இங்க முக்கியமா கொஸ்டின் என்னன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி அப்படின்னு வந்த உடனே அது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லணும். சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து மாடர்ன் சைக்காலஜிஸ்டுடைய ஃபாதர் அப்படின்றது அழைக்கப்படுறாரு. இதுல வந்து இட்டு, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ, இதுல எது நல்ல கேரக்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சூப்பர் ஈகோ இஸ் எ வெரி குட் கேரக்டரிஸ்டிக். நல்ல குணாதிசயங்கள் உள்ளவே சூப்பர் ஈகோ. இட்டு வந்து இதுல இருக்கக்கூடியதுல மோசமான கேரக்டர் இட்டு தான். இம்மாரல் கேரக்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா இம்மாரல் கேரக்டர் கம்மிங் அண்டர் தி சிக்மண்ட் ஃப்ராய்ட் கான்செப்ட். ஆன்சர் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஆன்சர் நீங்க என்ன, இம்மாரல் கேரக்டர் வந்து இட்டு, மாரல் கேரக்டர் வந்து சூப்பர் ஈகோ. அதே வந்து இன்டர்மீடியேட், அதாவது வந்து ஈகோன்றவன் போலீஸ்மேன் மாதிரிக்க, அவன் வந்து ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கவே மாட்டான். எப்படின்னா வந்து இட்டுக்கு ஈகோவையும் பேலன்ஸ் பண்ணி போவான். இட்டு வந்து என்னன்னா இம்மாரல் கேரக்டரான தப்பு பண்ணணும்னு துடிச்சுட்டே இருப்பான். ஆனா ஈகோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டே அது தப்பு பண்ணா நீ மாட்டிக்குவேன்னு ஈகோ சொல்லும். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறது ஈகோ. இதுதான் அவருடைய கான்செப்ட், இட்டு ஈகோ கான்செப்ட். மனிதர்களை 3 வகையான ஆளுமையா அவர் பிரிக்கிறார். அந்த முதல் ஆளுமையில வரக்கூடியதான் இவர் இம்மாரல் பேசிஸ். அவங்க இந்த பர்சனாலிட்டியில உள்ளவங்க இம்மாரல் பேசிஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சர்ச். என்ன அவங்க வருவாங்க, அவங்களுடைய டிசைர்ஸ், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய டெண்டன்சி, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய சந்தோஷம். இது இவங்க பொதுவா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்மாரல் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பை பிளஸர் சீக்கிங் பிரின்சிபல்ஸ். இவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும் தான் தேடுவான். இப்போ ஒரு 20 இட்லி இருக்கு, 4 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு, 5 பேர் சாப்பிட வேண்டியிருக்குன்னா இவன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு 10 இட்லி வேணா 15 இட்லி அவன் தான் சாப்பிடுவான். அடுத்தவன் வருவானே நம்ம அவனுக்கு வைக்கணுமேன்ற அந்த குணம் வராது. அந்த கேரக்டர் எல்லாம் இட்டுல வரும். இதெல்லாம் ஒரு மனிதர்கள ஆளுமையில நம்ம இப்ப இதை 3ஐயும் பார்க்கும்போது எந்த கேரக்டர் நம்மளால நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து இட் நோஸ் டு நோ லா. இவனுக்கு நோ லா. இந்த லான்றதே இவன் பேசவே கூடாது. இவனுக்கு வந்து சரியான சட்டங்களை பின்பற்றணும்னு நினைக்கவே மாட்டான். அதை ஃபாலோ பண்ண மாட்டான். இவனுக்கு நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது இந்த பகுதியில போகக்கூடாது, இது தடை செய்யப்பட்ட பகுதினா அதுக்குள்ளதான் அவன் போவான். ஏன்னா இது இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ளவன் இட்டு. ஏன்னா அவன் இம்மாரல் கேரக்டர். சில இடத்துல வந்து வண்டி நிக்க கூடாதுன்னா இங்க வந்து தடை செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருப்பான், இல்ல உண்மைன்னு கொடுத்துருப்பான். உண்மைக்குள்ள தான் அவன் போவான். அவன் போறவன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய கேரக்டர் வந்து இட்டா தான் இருப்பான். ஈகோன்றது என்ன, ஈகோ விச் ஆக்ட் அஸ் எ போலீஸ்மேன் டு செக் தி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆஃப் இட்டு. ஏன்னா இட்டு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா தேவையில்லாத தப்பான விஷயங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா, டே நீ பண்ணாதேன்னு நம்மளுக்குள்ள ஒரு ஆளுமை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்க உள்ளுணர்வா கூட எடுத்துக்க முடியும், அது இன்டிவிஷனா கூட எடுத்துக்கலாம். சோ அப்ப வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இது 3 ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரத்துல நம்ம இட்டுல இருப்போம், ஒரு நேரத்துல ஈகோல இருப்போம். எப்படி ரஜோ ஃபுட் தமோ ஃபுட் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு டயத்துல இட்டுல இருப்போம், சில சமயங்கள் ஈகோல இருப்போம், சூப்பர் ஈகோல இருப்போம். ஆனா எப்பவுமே நம்ம சூப்பர் ஈகோல இருக்கிற மாதிரிக்கே நம்ம வரணும். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஈகோ காரை எப்பவுமே நம்மளுக்கு வீட்டோ பவர் இருக்கு. அமெரிக்கா எப்படி சொல்லலாம், நான் தான் வேர்ல்டு போலீஸ்னு சொல்றான்ல, அது மாதிரி வந்து வீட்டோ பவர், வேர்ல்டு போலீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரியே வீட்டோ பவர். இவன் ஈகோ எப்பவுமே வீட்டோ பவர் வச்சிருப்பான். நான் தான் அப்படி பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈகோ வந்து அது தன்முனைப்பு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஈகோ பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, சூப்பர் ஈகோ இஸ் தி எத்திக்கல் மாரல் ஆர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. இவன் வந்து ஒரு எத்திக்கல் கேரக்டர். இவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், எதையும் சரியா ஃபாலோ பண்ணுவான், எதையும் கரெக்டா செய்யணும்னு நினைப்பான். விர்ச்சுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், நல்ல குட் திங்ஸ் இவன்ட்ட இருக்கும். சோ இதுல இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இப்ப இதை வச்சுக்கிட்டே ஜங்க் கான்செப்ட்ல வரும்போது இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு பிரிப்பாரு. இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ல இப்ப இந்த கேரக்டர் கொடுத்துக்கிட்டே இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்டு வந்து எப்பவுமே இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்.
இன்ட்ரோவர்ட் வந்து கேர் அபவுட் செல்ஃப் ஒன்லி, தன்னை மட்டும் பாத்துக்குவான். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து கேர் அபவுட் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். ஆன்சர் நல்லா பாத்துங்க. இன்ட்ரோவர்ட் அப்படின்னா செல்ஃப், தன்னை மட்டும் பாத்துக்குவான். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்றதா செல்ஃப் அண்ட் அதர்ஸ், தன்னையும் பாத்துக்குவான் மற்றவங்களையும் பாத்துக்கலாம். சோ சூப்பர் ஈகோ வந்து இஸ் கம்மிங் அண்டர் தி எக்ஸ்ட்ரோவர்ட். இந்த கேரக்டருக்குள்ளேயும் நீங்க உள்ள அடக்கலாம். இப்ப இதே அடுத்தவர் வந்து யாரு, ஜங்க் கான்செப்ட்ல வரும்போது இவர் வந்து மனித ஆளுமைகளை, மனிதர்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து இன்ட்ரோவர்ட், தென் அனதர் ஒன் இஸ் தி எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் அப்படின்ற வார்த்தை நான் சொன்னேன். இவன் அதிகமா வந்து என்னன்னா லோன்லியா இருப்பாங்க மேக்சிமம். இவங்க யார்கிட்டயும் அதிகமா பழக்க வழக்கம் வச்சுக்கவே மாட்டாங்க. புத்தகம் படிக்கிறது அதிகமா விரும்புவாங்க, தியரிட்டிக்கலா இருப்பாங்க. அதிகமா வந்து அவங்க வந்து ரொம்ப கூலா இருப்பாங்க. இவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்லு, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி புக்ஸ், மேகசின்ஸ் இது படிக்கிறதுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ட்ரோவர்ட் வந்து அதிகமா வந்து அடுத்தவங்களோட போய் தொடர்பு வச்சுக்க மாட்டான். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து என்னன்னா மோர் பிராக்டிகலா இருப்பான், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பான். இவன் வந்து பெசிமிஸ்டிக்கா இருப்பான், இவன் வந்து ஆப்டிமிஸ்டிக் கேரக்டர். இதே கேரக்டர் தான் இட் ஈகோல வரும்போது சூப்பர் ஈகோ இஸ் கம்மிங் அண்டர் தி ஆப்டிமிஸ்டிக் கேரக்டர் 6ல வருவோம். சரியா? ஓகே ரைட். நெட் அட்லர்ஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த அட்லர் கான்செப்ட் எதுனா, இவர் வந்து மொத்தம் 4 விஷயத்தை சொல்வார். ஒன் இஸ் தி அதாவது எஸ்பெஷலி வந்து என்னன்னா சோசியல் அட்ஜஸ்ட், சமூக தேவைகளை நோக்கி நம்மளுடைய நகர்வு இருக்கும். அடுத்து கிரியேட்டிவ் செல்ஃப், சுயமாக இது பண்ணக்கூடியது. அடுத்து செகண்ட், தேர்ட் வந்து என்ன அப்படின்னா கிளாசிக்கல் சைக்கோ அனாலிசிஸ். சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு வந்தா சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துருவாரு. கிளாசிக்கல் சைக்கோ அனாலிசிஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், இவரை தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் தி செக்சுவல் கிரியேச்சர்ஸ். ஸோ இது இந்த நாளும் இது இந்த ஆர்டர்ல இதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் அண்ட் ஃபோர்த், இந்த மாதிரி மனித ஆளுமைகளை அவர் பிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து சம் பர்சனாலிட்டி டேர்ட்ஸ்ல வந்து பர்சனாலிட்டி டேர்ட்ஸ் வச்சு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு டைனமிக் டேர்ட், இன்னொன்னு வந்து டெம்பரமெண்ட் டேர்ட் அண்ட் வந்து காக்னிட்டிவ் டேர்ட் அப்படின்றது பிரிக்கிறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பிரிக்கிறது இருக்கு. இப்ப பர்சனாலிட்டி அசஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 டைப்ல பர்சனாலிட்டி அசஸ் பண்ண முடியும். ஒன்னு அப்சர்வேஷன், உற்று நோக்கல். ஒருத்தரை வந்து வெவ்வேறு சூழல்ல அவர்கிட்ட நம்ம உற்று நோக்கிக்கிட்டே இருக்கோம். அவர் எப்படி நடத்துறாரு, எப்படி இப்போ ஒரு பையன் இருக்கான ஸ்கூல்ல எப்படி இருக்கான், ஃப்ரெண்ட் எப்படி பழகுறான், வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மாட்ட எப்படி ரியாக்ட் பண்றான், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் நம்ம கண்டுபிடிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி பர்சனாலிட்டி மெஷர் பண்ணக்கூடிய விஷயம். பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களுடைய ஆளுமையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அவங்கள டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல அவங்களை அப்சர்வ் பண்ணும்போது அவங்களை அப்சர்வ் பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அவங்க கேரக்டர் மாத்திக்குவாங்க. அடுத்து ரேட்டிங்ன்றது வந்து நீங்க 5 பாயிண்ட் ஸ்கேல் பார்த்துருக்கோம்ல, லிக்கர் ஸ்கேல். அது வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல் கொடுத்து அந்த 5 பாயிண்ட் ஸ்கேல்ல நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா பர்சனாலிட்டியை அசஸ் பண்ண கேட்கலாம். ரேட்டிங் ஸ்கேல் வந்து பர்சனாலிட்டி அசஸ் பண்ண முடியுமா, முடியாதா? அடுத்து இன்டர்வியூ வந்து நீங்க பண்றது, இன்டர்வியூ உட்காந்துட்டு இன்டர்வியூ பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்றது மூலமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத உங்க பர்சனாலிட்டியை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா அதுக்கடுத்து வந்து சைக்கலாஜிக்கல் இன்வென்ட்ரிஸ். பொதுவாக வந்து சைக்கலாஜிக்கல் கேரக்டர் ஃபுல்லா வந்து இன்வென்ட்ரிஸ் பண்றது வந்து சைக்கலாஜிக்கல் கொஸ்டினரி தான் ரொம்ப முக்கியமானது. அதுல பர்சனாலிட்டி அசஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினரி எது அப்படின்னு பார்த்தா கேட்டில் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினரி. இதுல வந்து மொத்தம் 187 கொஸ்டின்ஸ் இருக்கும், எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. இந்த ஐன்ஸ்டீன் பர்சனாலிட்டி கொஸ்டினரின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து மொத்தம் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 57 கொஸ்டின்ஸ் வித் எஸ்ஆர் நோ பேட்டர்ன். ஐன்ஸ்டீன் ஐடென்டிஃபை தி 2 டைமென்ஷன். ஸோ ஐன்ஸ்டீன் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றாருன்னா ஒன்னு இன்ட்ரோவர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ஷன் கொடுக்குறாரு, அப்படி இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் அன்ஸ்டெபிலிட்டி. இது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுல வந்து முக்கியமான பர்சனாலிட்டி சைக்கலாஜிக்கல் இன்வென்ட்ரிஸ்ல இந்த ஐன்ஸ்டீன் பர்சனாலிட்டி கொஸ்டினரை இன்னைக்கு வைடரா வந்து ரிசர்ச்ல பயன்படுத்துறாங்க பர்சனாலிட்டி அசஸ் பண்றதுக்காக. அடுத்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்றது 5வது டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து என்னன்னா அப்படின்னா ஒரு ஆளுமையை மெஷர் பண்றதுக்காக மைத்தட சோதனைகள், அதாவது வந்து ரோசாக் இன்பிளாட் டெஸ்ட் சொல்றாங்க. இன்பிளாட் டெஸ்ட்ன்றது மைத்தட சோதனை. அது ரோசாக் அப்படின்ற கண்டுபிடிச்சதுனால அது மைத்தட சோதனை சொல்றாங்க. அதுல வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு கலரான அட்டைகள் இருக்கும். அந்த அட்டையை எடுத்து காட்டுவாங்க. அந்த அட்டையில வந்து இருக்கக்கூடிய படத்தை வச்சுட்டு அவன் வந்து கதையோ இல்ல அதை பத்தியோ எழுதணும். அப்ப அவன் எதை எழுதுறான் அப்படின்றத அவன் உள்ளத்துல இருக்க வச்சுதான் அவன் எழுதுவான். ஒரு அமைதியே மட்டுமே விரும்புறான் அப்படின்னா அமைதி சம்பந்தமாவே எழுதிட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு அக்ரெசிவ் கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதை பார்த்த உடனே அவனுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு கடுமையான ஒரு ஒரு மிருகங்களையோ இல்ல ஆயுதங்களை பத்தியோ அவனோட இமேஜினேஷன் வெளியில வரும். ஸோ என்ன உள்ளத்துல இருக்கோ அதான் வெளியில வரும். அப்ப அதை ஃபுல்லா அவன் எழுத வச்சிருவாங்க. அதுல எத்தனை கார்டு இருக்கும்னா மொத்தம் 5 கலர் கார்டு, 5 பிளாக் கார்டு இருக்கும், ஒரு வந்து ஒயிட் கார்டு, லாஸ்ட் எம்டி கார்டு இருக்கும். எம்டி கார்டுக்கு அவன் என்ன எழுதுறான்னு கேட்பாங்க. சோ இந்த 10 கார்டு மொத்தம் ரோசாக் இன்பிளாட் டெஸ்ட்ல இருக்கும். 10 கார்டுக்கும் அவன் என்ன பதில் எழுதியிருக்கானோ அந்த பதிலை வச்சுக்கிட்டு அதுக்கு இன்ன பதில் எழுதுனா இன்ன கேரக்டர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு இவனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இவன் என்ன கேரக்டர் வர்றான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இது வந்து பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். தென் வந்து திமேட்டிக் அப்ரோச், டிஏடி டெஸ்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து ஹென்ரி முரே அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. இதுல மொத்தம் 20 படங்கள் இருக்கும். இதுல 10 படங்கள் இருந்துச்சு. இதுல வந்து 19 பிக்சர்ஸ் வந்து கலர் படங்கள் இருக்கும். ஒன்னு வந்து எம்டி பிளாங்க் கார்டு வச்சிருப்பாங்க. இதுல வந்து 5 பிளாக் அண்ட் 5 கலர் வந்து கார்டு இருக்கும், அவ்வளவுதான்.
அடுத்து இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு படமா எடுத்து காமிச்சிட்டே இருப்பாரு எக்ஸாமினர். நீங்க வந்து அதை பத்தி ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரி எழுதின பிறகு அந்த பிக்சரை பத்தி ஸ்டோரி எழுதணும். அந்த ஸ்டோரியை வச்சுட்டு உங்களுடைய கேரக்டர் கண்டுபிடிச்சு முடியும். அடுத்து ஹவுஸ் டி பர்சன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா ஓல்டர் ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் 5 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட்ல இருக்கும். இந்த ஹவுஸ் டி பர்சன் டெஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஏஜ் ஆஃப் 5 and older. இது வந்து எஸ்பெஷலி அவங்க தான் அதை பயன்படுத்துவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹவுஸ் டி பர்சன் டெஸ்ட்ல இந்த டிஏடி டெஸ்ட்டை பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாங்க் கார்டு வந்து மொத்தம் 20 கார்டு அதுல இருக்கும். 19 கார்டு கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு ட்ரீ இருக்கும். Sir, no sound, sir. Okay. Sorry. இப்போ now okay? Yes, sir. Now okay, sir. Now okay, sir. Okay, then next ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் ஹவுஸ் கீப்பர் சென்டென்ஸ். ஒரு வீடு, ஒரு தென்னை மரம், ஒரு இது இருக்கும். அதை வச்சுட்டு அந்த பையன் வந்து என்ன ஸ்டோரி எழுதுறாங்க, இல்ல அந்த வயசானவர் என்ன எழுதுறாரு, அதை வச்சுட்டு அவங்களோட பர்சனாலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து வந்து காக்னிட்டிவ் ப்ராசஸ். இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பொதுவாக வந்து திங்கிங், மெமரி. காக்னிட்டிவ் மீன்ஸ் இஸ் a process of thinking. ஒருத்தருடைய திங்கிங் பவர் எப்படி இருக்கு, ப்ராப்ளம் அந்த திங்கிங் பவர் சரியா இருந்தா தான் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் வரும். ஸோ இதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் எபிலிட்டி டு லேர்ன் டு அட்ஜஸ்ட் ஒன் செல்ஃப் டு தி என்விரான்மெண்ட். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் அப்படின்னு வரும்போது மென்டல் ஏஜ் டிவைட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ். இதை வந்து யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேர்ம் இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ஸ் வந்து டேர்ம்டு பை தி ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஸ்டர்ன் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. பட் வைடா ப்ராக்டிசஸ் கொண்டு வந்தவர் வந்து டெர்மன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஸ்கேல் என்னன்னா மென்டல் ஏஜ் பை டிவைட் ஏஜ் 100 போடும்போது அது வரக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷியன்ஸ் வரும். அடுத்து வந்து இஎல் தாண்டேக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி. இதுல வந்து இஎல் தாண்டேக் அப்படின்றவர் வந்து நீங்க தெரியும் எஜுகேஷன் சைக்காலஜில வந்து தியரியில வரும்போது ட்ரையல் அண்ட் எரர் தியரியில வந்து இஎல் தாண்டேக் வருவாரு. காக்னிட்டிவ் சைக்காலஜி கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரியில வரும்போது பேப்லோ வருவாரு. அந்த டாக்கும் இதுங்க வச்சு பண்ணுவாங்க. அடுத்து இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி வரும்போது வந்து கோக்லர் அப்படின்றவர் வருவாங்க. ஸோ இது வந்து குரங்கு வச்சு பண்ணுவார், சிம்பான்சி அப்படின்ற குரங்கு வச்சு பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த தாண்டிக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டியில வந்து மொத்தம் 3 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு சோசியல் இன்டெலிஜென்ஸ். சோசியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வார்த்தையில இருக்கு பாருங்க. சோசியல்னா சமூகம், இன்டெலிஜென்ஸ் அறிவு. ஒரு சொசைட்டியை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க அந்த பர்சனுக்கு தகுந்தாப்புல நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இஎல் தாண்டேக் சொல்றாரு. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீல் வித் அ பர்சன். ஸோ அதுக்கேற்றாவில் போனோம். இது வந்து சோசியல், இது ரொம்ப நம்மளுக்கு தேவை சோசியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ பார்த்தோன்னா முதல்ல வந்து அந்த இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து எமோஷனல் கோஷியன்ட் வந்துச்சு. இப்போ சோசியல் கோஷியன்ட் அப்படின்னு வந்துச்சு. சமூக அந்த உறவுகளுக்கு இடையில கூட அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது. அடுத்து கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீல் வித் திங்ஸ் அண்ட் apparatus. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட திங்ஸை பத்தி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி, ஒரு குறிப்பிட்ட செயலை பத்தி நம்ம எப்படி வந்து அதுக்கு எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதை எப்படி டீல் பண்றோம் அப்படின்னு வரும்போது அது வந்து கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. தென் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வார்த்தையில இருக்கு. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீல் வித் வெர்பல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து லேர்னிங். வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் எஃபெக்டிவ் சேஞ்சஸ் இன் தி இண்டிவிஜுவல் பிஹேவியர் அண்ட் மேக்கிங் சச் சேஞ்சஸ் பர்மனன்ட். அதாவது கற்றல் என்பது என்ன அப்படின்னா நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி நடத்தையிலே ஏற்படுத்த மாற்றங்கள் வந்து அவனுக்கு வந்து பெர்மனண்டா வரணும் அப்படின்றதான் லேர்னிங்ல சொல்றாங்க. அதுல மொத்தம் 3 தியரி. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி, இது வந்து தாண்டேக் சொல்றாரு. கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரி பேவ்லோ. இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பர்செப்சுவல் லேர்னிங். அதை வந்து அதுக்கடுத்து வந்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி டு ப்ராசஸ் அண்ட் ஆர்கனைஸ் தி இன்ஃபர்மேஷன் இன் தேர் மைண்ட். அதாவது இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இப்ப ஒரு சப்ஜெக்ட் நடத்துறாங்கன்னா அந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிட்டோம், அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றோம், அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு அது ஓரியன்டா கேட்கக்கூடிய வினாவுக்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்றோம், அதுதான் வந்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. ஸோ வந்து எப்படின்னா
அதாவது மொட்டை மனப்பாடம் மாதிரி நம்ம படிக்க கூடாது. முதல்ல என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா டிஸ்கிரிப்டிவ் அப்படி கிடையாது. இப்ப டிஸ்கிரிப்டிவ்ல வந்து யோகா பத்தி கேட்கறேன்னா யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோகா இஸ் பிசிக்கலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோகா இஸ் மென்டலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோகா இஸ் சோசியலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யோகா இஸ் பிசிக்கலி மென்டலி சோசியலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி கூட எழுதலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸாக்டா வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்போது கண்டிப்பா யூ ஹேவ் டு செலக்ட் எ கரெக்ட் ஆன்சர். அப்படி வரும்போது நீங்க வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். நான் யோகால 2017 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ். ஏன்னா ஒண்ணு வந்து நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ட் பவர் எப்படி என்ன கேட்பான் என்ன ஆன்சர் பண்ணணும் அதான் படிக்கணும். ஏன்னா அந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 2017 வந்து இந்த நெட்டு கால்ஃபார் பண்ணதுக்கு பின்னாடி யோகால அப்ப கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் வந்து பிஹெச்சி காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க. 250 பேர் அங்க படிச்சாங்க, அங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ணாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து மதுரை ஜோன், இது கோயம்புத்தூர் ஜோன்ல இருந்து எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் நான் தான் கிளாஸ் எடுத்தேன். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய சில பேப்பர்ஸ் அங்க முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒசூர்ல எடுத்தோம், அப்புறம் சென்னையில எடுத்தோம், அப்புறம் திருச்சியில எடுத்தோம், மதுரையில எடுத்தோம். இது மாதிரி நிறைய எடுத்துட்டு கரெக்டா எக்ஸாம் டேட்டுக்கு வந்து ஒசூர்ல இருந்து வர்றேன். வந்தவொடனே நேர ஒரு நாள் மட்டும் வீட்டுல இருந்து அடுத்த நாள் எக்ஸாம். சோ ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து சென்சேஷன். சென்சேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா தொடு உணர்வுன்றது. பெர்செப்ஷனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புலன்காட்சி, அதாவது வந்து என்னது பிரெயின் வந்து என்ன கொஞ்சம் எக்ஸாம்ல ஈஸியா கொடுத்துருக்காங்க. பெர்செப்ஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் அமாங் தி ஸ்டிமுலை அண்ட் இன்டர்பிரட்டிங் தேர் மீனிங். நம்ம வந்து வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலையை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம், நம்ம உடம்புல எப்படி, நம்ம மைண்ட்ல எப்படி பர்சீவ் பண்ண போறோம் அப்படின்றது. இப்ப எக்ஸாம்ல எங்கோ ஒரு வாய்ஸ் வருது, ஒரு பாட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அந்த பாட்டை கேட்டவொடனே இந்த படத்துல வர பாட்டு தான் அப்படின்னு நம்ம பர்சீவ் பண்ண பத்தில இட் இஸ் பெர்செப்ஷன். அது வந்து நாட் ஓன்லி தி ஐ, எந்த இதுல வேணாலும் வரலாம். திடீர்னு ஒரு எங்கோ வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வெஜிடபிள் பிரியாணி வாசம் உடனே நம்ம வந்து அது இந்த வெஜிடபிள் பிரியாணி தான், இல்ல இது புளியோதரை தான், இது பொங்கல் தான், இது சக்கரை பொங்கல் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை, இது சாம்பார் தான், இது புளிக்குழம்பு, இது பாவக்காய் வறுவல் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலைக்கு நம்ம உடம்புக்குள்ள எப்படி அதுக்கு அதை இன்டர்பிரட் பண்றோம், டிஸ்கிரிமினேட் பண்றோம், அதை எப்படி அதை நம்ம வந்து புலன்காட்சிக்கு கொண்டு வரோம். அதுக்கு வந்து தமிழ்ல வந்து எக்ஸாக்ட் வேர்டு வந்து பெர்செப்ஷன் மீன்ஸ் இஸ் எ புலன்காட்சி. நாம் வெளியில் பார்க்கக்கூடிய, வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதலை நம்மளுடைய புலன்களிலே அதை எப்படி காட்சி கொள்கின்றோம், அப்படி காட்சி கொள்வதற்கு பேரு தான் பெர்செப்ஷன். ஒரு முறை பெர்செப்ஷன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல. தென் நெக்ஸ்ட் வந்து பெர்செப்சுவல் மெக்கானிசம். பெர்செப்சுவல் மெக்கானிசத்துல வந்து இப்ப வந்து ஒரு பொருளை வந்து எப்பவுமே யாருமே வந்து தனியா பார்க்க மாட்டாங்க. அதுல நிறைய தியரி உள்ள இருக்கு. பெர்செப்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் அது சொல்லியாச்சு. கெஸ்டால்ட் தியரி அப்படின்றது பெர்செப்ஷன்ல ஒரு தியரி இருக்குது. கெஸ்டால்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோல் அப்படின்னு மீனிங். எப்பவுமே ஒரு பொருளை வந்து அதுல வந்து கிரவுண்டட் தியரிலாம், ஏதாவது சில தியரிஸ்லாம் அதுல இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை பார்க்கும்போது இப்ப நான் இங்க பாக்குறேன் அப்படின்னா நான் என்னைய மட்டும் பார்க்க மாட்டேன், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுதான் ஹோலா தான் அந்த பொருளை பார்ப்போம் நம்ம. ஸோ அது மாதிரி வந்து ராங் பெர்செப்ஷன்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு புலன்ல காட்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது அதை தவறா இன்டர்பிரட் பண்ணிட்டோம், இல்ல ராங்கா இன்டர்பிரட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் வந்து ராங் பெர்செப்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து நைட் வந்து கிணத்தடிக்கு போவோம், கிணத்தடியில திடீர்னு கயிறு கிடக்கும், பாம்புன்னு பார்த்து பயந்துருவோம். ஸோ இது இல்லைன்னா இப்ப திடீர்னு நடந்து போயிட்டு இருப்போம், ஏதாவது கயிறை மிதிச்சிருவோம், ஐயோ பாம்பு மிஸ்டர் இருட்டுல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன ராங் பெர்செப்ஷன். இப்ப என்ன இதுல வந்து ராங் பெர்செப்ஷன்ல எதெல்லாம் கொடுத்து பாருங்க. அனஸ்தீசியா. அனஸ்தீசியா அப்படின்னா நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் எ கம்ப்ளீட் இன்எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு தி சென்சரி ஸ்டிமுலை. நம்மளுடைய டோட்டல், ஏன்னா வந்து இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 புலன்கள்ல இருந்து வரக்கூடிய, வெளியில இருந்து வரக்கூடிய தூண்டுதலை நம்மளுடைய புலன்கள் எப்படி காட்சி கொள்கின்றன. ஏன்னா இந்த புலன்கள் எப்படி காட்சி கொள்ளும் அப்படின்னா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை ஒப்பிட்டு பார்த்து, நான் தாமரைப்பூன்னு சொன்னா தாமரைப்பூ உடனே குளத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். சோ அப்ப அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு தடவை புளியை பார்த்திருக்கேன் அப்படின்னா அந்த ஜூவை நினைச்சு பார்ப்போம் உடனே. ஏன்னா யோகால வந்து எப்படின்னா அந்த கருத்துல மட்டும்தான் நிக்கணும். ஒரு தாமரைன்னு நான் சொன்னேன்னா அந்த தாமரை என்ற கருத்துல மட்டுமே நினைச்சிட்டு பண்றோம் பத்தியில தாரணை, தியானம், சமாதி இந்த 3 ஸ்டேஜுக்கு வரோம் பத்தியில அது வந்து ரொம்ப வேரியேஷன் இல்லை. தாரணை வந்து என்னன்னா மனதை ஒரு இடத்துல குவிக்கிறோம், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மெடிடேஷன், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து தியானம். 12 நொடிகள் புத்திஸ்ட் சொல்லும் போது 12 நொடிகள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினா அது வந்து தாரணா. சோ 12 நொடிகள் இருந்து அடுத்த 12 × 12 144 நொடிகள் நிறுத்தணும் அப்படின்னா அது பேரு தியானா. 144 × 12 பெருக்கணும் அப்படின்னா என்ன, 12 × 12 × 12 பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 2000 சம்திங் வரும். அந்த நொடியில் வந்து ஒரு மனதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது பேர் சமாதி. இந்த 3 சேர்த்ததுக்கு பேர் தான் சம்யம்னு சொல்லுவாங்க. சம்யம்ன்றது 3 சேர்த்து பண்றது. இந்த சமயம்ன்றது ஒரு பொருளை இமேஜினேஷன், ஒரு
பொருளை மெடிடேட் பண்ணும்போது அந்த பொருளுடைய கருத்து இருக்குமே தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய கோலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நமக்கு வரக்கூடாது. தாமரை என்ற ஒரு கருத்து மட்டும் தான் நிக்கணும். அப்படி வர்றதான் எக்ஸாக்ட் வந்து மெடிடேஷன். சோ இங்க வந்து அனஸ்தீசியா. தென் நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்ன்ற வார்த்தை வந்துட்டாவே அது என்னன்னா ஒரு 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 ஸ்டிமுலை வெளியில இருந்து வருது. திடீர்னு காய்ச்சல் இருக்கவரு ஏதோ வெளியில இருந்து ஒரு சத்தம் வர மாதிரி தெரியும்னு சொல்லுவாரு. இல்ல ஏதோ தேவையில்லாத ஒரு ஓடார் ஒரு சுவாசம் வருதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி அந்த அந்த ஒரு உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறதுனால அவர் உடம்புல இந்த சென்சரி ஆர்கன்ஸ் வந்து சரியா ரியாக்ட் பண்ணாது. சோ இதெல்லாம் வந்து பர்செப்ஷன் புலன் காட்சிகளை பத்தி பேசுறோம். இங்க வந்து எக்ஸசிவ் ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டிமுலை சிக் பர்சன்ஸ் ஆஃபன் ரியாக்ட் வயலன்ட்லி. சில பேர் ஏதோ சவுண்ட் வருது வேகமா எந்திரிச்சு பயங்கரமா வந்து கத்துவாங்க. என்ன சவுண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கடுத்து பேரந்தீசியா அப்படின்றது டியூ டு தி புவர் ஹெல்த். இதுவும் வந்து டியூ டு தி புவர் ஹெல்த்னால வருது. பிசியலாஜிக்கல் இம்பேலன்சஸ் ஆஃப் எ பர்சன் மைட் ஹேவ் சென்சேஷன் ஆஃப் எ ஸ்மெல் ஆர் நாய்ஸ் வித்வுட் எனி ரீசன். எந்த ரீசனுமே இல்லாம ஏதோ ஒரு வாசம் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இங்க ஹைப்பர் சென்சிட்டிவ்ல வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அட்டென்ஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அட்டென்ஷன்ன்றது வந்து கவனம். நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிளா ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கோம் ரோட்ல, நிறைய ஸ்டிமுலை நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டிமுலைல தான் நம்மளுடைய அட்ராக்ஷன். யூ ஹேவ் டு see a more number of stimuli but which one is attract. அதனாலதான் இன்னைக்கு விளம்பரங்கள்லாம் பார்த்தோம்னா எது அட்ராக்ட் பண்ணுமோ அதை தான் கொடுப்பாங்க. பாருங்க, attention is a cognitive process. இது வந்து திங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி இருக்கும்? of selectively concentrating on a one thing while ignoring the other things. வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னா வாத்தியார் பாடத்தை கவனிச்சிருந்தா பாடத்தை மட்டுமே கவனிச்சிருப்பான். அது ஒரு திங் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா அதை விட்டுட்டு அதை மட்டும் நின்றோம்னா அது வந்து என்னது அட்டென்ஷன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இக்னோர் ஆயிரும். சரியா? தென் நெக்ஸ்ட் மெமரின்றது ப்ராசஸ் ஆஃப் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். நேரங்கள் ஆயிட்டா கூட அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து திருப்பி அகைன் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு ரிமெம்பர் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து மெமரி அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து மென்டல் ஹெல்த் இஸ் ரெஃபர் டு அவர் காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங். அதாவது வந்து என்னன்னா மென்டல் ஹெல்த்துக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஆனா மென்டல் ஹெல்த்துக்குலாம் நீங்க டெஃபினிஷன் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க, அதுக்கேற்றாப்புல உங்களுடைய ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ வந்து மென்டல் ஹெல்த் இஸ் மோர் அண்ட் மோர் ரிலேட்டட் வித் எமோஷனல் ஹெல்த். எமோஷனல் வெல்பீயிங், எமோஷனலா வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். எமோஷனல் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த். பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் அப்படின்றது அதாவது வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல போகக்கூடிய விஷயம் தான். வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா எந்த விஷயத்தையும் ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்றது, அதை வந்து சரியா ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஹெல்த். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கான்ஃபிளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த கான்ஃபிளிக்ட் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கான்ஃபிளிக்ட் அப்படின்றது வந்து கான்ட்ராவர்ஷியல் இஷ்யூஸ். இப்போ வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்னைக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் ஊருக்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்ஃபிளிக்ட். ஒருத்தவங்க நான் சொல்றது ஒண்ணு, அவங்க ஒண்ணு சொல்றது ஒண்ணு. ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஏமாற்றம். ஏமாற்றம் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுக்குவோம். நெட் எக்ஸாமினேஷன், யோகா எக்ஸாமினேஷன், இந்த ஒரு வட்டமா நினைச்சுங்க. இந்த இடத்துல நெட் எக்ஸாமினேஷன் எழுதணும். நான் போய் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காக முயற்சி பண்றேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த 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 அம்புக்குறி வந்து ரிட்டர்ன் ஆகுது. மறுபடியும் ட்ரை பண்ண ரிட்டர்ன் ஆகுது. மறுபடியும் ட்ரை பண்ண ரிட்டர்ன் ஆகுது. அப்ப இஃப் யூ ஆர் பேசிங் தி மோர் நம்பர் ஆஃப் ஆரோ ஃப்ரம் யூ, நம்ம அந்த ஆரோ வந்து ஒரு கோலை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோலை வந்து அட்டைன் பண்ண விடாம திரும்ப கோல் வந்து சக்சஸ் பண்ணாம வெளியே வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் அதுக்கு தான் இது வித்தியாசம். இது வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பீப்புள். ஆனா இங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அப்படின்றது அப்படி கிடையாது. நம்மளுடைய கோல் அட்டைன் பண்ண முடியாம திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, அதுக்கு பேர் ஏமாற்றம். டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னா இன்னைக்கு சூசைடல் பண்ணிக்கிறவங்க நிறைய டிப்ரெசிவா இருப்பாங்க. திடீர்னு அமைதியா இருந்துகிட்டே இருப்பாங்க, என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து சூசைட் பண்ணிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அதாவது வந்து மனம் வந்து ஒரு பூ மாதிரி தாங்க. இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்கன்னா ஒரு நிமிஷத்துல முடிவெடுப்பாங்க. ஏன்னா சைக்காலஜி வந்து ரொம்ப தெளிவா நம்ம அதாவது இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலையை தவிர அதை கண்டுபிடிக்க முடியாத இன்னபிலிட்டியில உள்ளவங்க தான் சூசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த டிப்ரெஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிப்ரெசிவ் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு எந்த விஷயத்திலையும் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க. அதிகமா வந்து தூங்காம எந்திரிச்சு நைட்டு உட்காந்து திடீர்னு பேப்பர் படிச்சிருப்பாங்க, புத்தகம் படிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே வந்து ஒரு ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க. அவங்களை பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். எதுலையுமே சந்தோஷமா எங்கேயாவது தேட்டருக்கு போகணும்னு சொன்னா வரமாட்டாங்க, கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம இவங்க தான் டிப்ரெசிவ் கேரக்டர்ல இருப்பாங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் சொல்லவே வேணும். இட் இஸ் எ நான் ஸ்பெசிபிக் ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டிமுலை. இது எதுக்காக நம்ம வருதுன்னே தெரியாது. நான் ஸ்பெசிபிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பாடி டு எனி டிமாண்ட் மேட் ஆன் இட். ஏதாவது ஒரு டிமாண்ட் திடீர்னு இது பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஐயோ ஏதாவது ஒன்று வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நடப்போம், டக்குன்னு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் இருக்கு. நீங்க பார்க்கும்போது வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை நிறைய டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து
அலைட் சயின்ஸை பொறுத்தளவு. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா அப்படின்றதுக்காகத்தான் இந்த இதை வந்து நம்ம 2 நாள் ஆயிடுச்சு இந்த இதை கவர் பண்றதுக்கு. எக்ஸாம் வரேன் ஒரு நிமிஷம். Okay, now can you see the slide? Question paper? Yes, sir. Sir, yes, sir. Okay, okay. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம இந்த படிச்ச இப்போ உள்ள நடந்த இந்த 3 ஏரியால இருந்து நீங்க எல்லா கொஸ்டினும் வந்து இப்போ அட்டன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் ஆன்சர் சொல்லல, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனாட்டமில பாருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனாட்டமில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் தி ஹியூமன் பாடி இஸ் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதுல ஆன்சர் வந்து pancreas. Liver, sir. வெரி குட். இப்போ இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா? Yes, sir. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அனாட்டமில பெரினிக்கியஸ் அனிமியா occurs due to the deficiency of which vitamin? Cyanocobalamin. சைனோகோபாலமைன் சொல்றோம். விட்டமின் என்னது? அது விட்டமின் B12. B12க்கு நான் சொல்றேன்னா விட்டமின் B12 க்கு இன்னொரு சயின்டிபிக் நேம் என்னது? சைனோகோபாலமைன் சொன்னேன். Vitamin B12 cyanocobalamin. Pernicious anemia, sir. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாப்போம். சைக்காலஜில கேட்டிருக்காங்க. Which type of personality is described by the Christopher? அந்த கிறிஸ்டம்பர் நல்ல வேலையா இருக்கு. கிறிஸ்டம்பர் கிளாசிஃபிகேஷன் அந்த கிறிஸ்டம்பர் 3 பேர் 2 பேர் இருக்காங்க. இந்த செல்டன் கிளாசிஃபிகேஷன்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரைட் டவுன் பண்ணிக்கங்க. நான் இதுல ஸ்லைட்ல கொடுக்கல. செல்டன் கிளாசிஃபிகேஷன்ல என்டோமார்ப், எக்டோமார்ப், மீசோமார்ப் அப்படின்ற 3 பாடி டைப் அவர் சொல்லிருப்பாங்க. 3 பாடி டைப் செல்டன் கிளாசிஃபிகேஷன்ல என்டோமார்ப், எக்டோமார்ப், மீசோமார்ப். இதுல வரும்போது இதுல வரும்போது இந்த கிறிஸ்டம்பர் கிளாசிபிகேஷன்ல வந்து மீசோமார், எண்டோமார், எக்டோமார். சாரி, ரைட், ஓகே. இந்த கிறிஸ்டம்பர் கிளாசிபிகேஷன்ல 4 டைப் கொடுப்பாரு. அதுல 4 டைப்ல என்னென்னு பைக்னிக்னா அந்த கொடுத்துருக்காங்க பத்திலாம். இதுக்கு பேர் பைக்னிக் அப்படின்னா கழுத்து குட்டையா இருப்பாங்க அவங்க. மேக்சிமம் உடம்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும், கொஞ்சம் இதா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க அவங்க. அதுக்கடுத்து வந்து அத்லெட்டிக், ஆஸ்தெட்டிக்ஸ். 3 டைப் இதுல எழுதிக்கங்க. பைக்னிக் ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் வந்து அத்லெட்டிக், தேர்ட் டைப் வந்து ஆஸ்தெனிக். இந்த பைக்னிக் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்து என்னன்னா மீசோமார், எண்டோமார், எக்டோமார்ன்றது வந்து செல்டன் கிளாசிபிகேஷன், SHELDON. இந்த செல்டன் கிளாசிபிகேஷனோட இந்த பைக்னிக் எதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்டோமார்பை கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ண இதே பாடி டைப் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அத்லெட்டிக் டைப் அப்படின்றது வந்து நல்ல பிராட் ஷோல்டர், நல்ல பிராட் செஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும், மசில் மாஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். அவங்களுடைய பாடி டைப்புக்கு பேர் வந்து ஈக்குவலா பார்த்தோம்னா இதுல வந்து மீசோமார்ப்ல வருவாங்க. மீசோமார்ப் வந்து நல்ல குவாலிட்டியான பாடி இருக்கும். அடுத்து வந்து என்டோமார்ப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸ்ல வரும்போது இந்த கிறிஸ்டம்பர் கிளாசிபிகேஷன்ல வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன பாடி டைப் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து ஆஸ்தெட்டிக்ஸ்னா அழகா இருப்பாங்க. ஆனா வந்து அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆனா அவங்க ரொம்ப ஒல்லியா லீனா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பூவர் டைஜஷன் வந்து ரொம்ப டைஜஷன் ஆகாது, ரொம்ப அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து மேக்ஸிமம் லோன்லியா தான் இருக்க விரும்புவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிசிக்கல் கேரக்டர், சைக்காலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் இதுல ஆட் பண்ணல. அதனாலதான் நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்ப ஏதாவது விடுபட்டா சொல்லிடலாம்னு பார்த்தேன். சோ இப்போ வந்து செல்டன் கிளாசிபிகேஷன்ல என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். 3 டைப் செல்டன் கிளாசிபிகேஷன். aesthetic, athletic and aesthetic. Seldon classification. Ectomorph, mesomorph, endomorph. Very good. Then next வந்து Christopher classification. அதுல picnic, athletic, aesthetic. இன்னொரு another one type இருக்கு. அதுல fourth type அதை இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. டைப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்நார்மல் பாடி. இது வந்து எந்த கிளாசிபிகேஷனுக்கு வரும்னா கிறிஸ்டம்பர் கிளாசிபிகேஷன்ல தான் வரும். அத வந்து அவங்க அப்நார்மல் டைப் பிளாஸ்டிக், TY, D, APC, D வருதுல, TY டைப் பிளாஸ்டிக், PLASTIC டைப் பிளாஸ்டிக். சோ இதுதான் வந்து இந்த கிளாசிபிகேஷன்ல. அடுத்த क्वेश्चन போறோமா? அடுத்த அனாட்டமி. இந்த क्वेश्चनல பாருங்க. இப்ப இதுல வந்து அனாட்டமில என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? இது கபாலபதி பிராக்டிஸ். இது வந்து தெரபெட்டிக் क्वेश्चनல வரும். அடுத்து சைக்காலஜில இன்னொரு क्वेश्चन வந்திருக்காங்க. The following
காம்பனன்ட் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னது? இந்த கொடுத்துருக்க ஆன்சர்ல என்னது வரும்? 2, 3 and 4. ஆர்டர் படி கேட்டிருக்காங்க. ID, ego, super ego. வெரி குட் வெரி குட். கரெக்ட் எக்ஸாக்ட். இப்போ இட் ஈகோ சூப்பர் ஈகோ வச்சு கொடுத்துருக்காங்களா? அப்ப ஈஸியா கேட்டுருக்காங்களா? ஓகே நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following are the two main part of the central nervous Brain and system? spinal Brain cord. and spinal. Spinal cord and brain. Very Brain and spinal cord. spine and spinal cord. Next எல்லாரும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போயிட கூடாது. அதுல பார்த்து பண்ணணும் அந்த இத பண்ணும்போது. The following stress hormone இங்க வாங்க. இப்போ வந்து the following are the major stress hormone. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? prolactin, cortisol, epinephrine and glycogen கொடுத்திருக்காங்க. என்ன ஆன்சர்? 2 and 3. Cortisol and epinephrine. very good. Cortisol and epinephrine ரெண்டும் சரியா? இது ஆர்டர் கிடையாது. எது ரெண்டுன்னு மட்டும் நம்ம ஆன்சர் எடுத்தா போதும். அடுத்து anatomy which structure of the living cells is responsible for the biological protein synthesis? செல்லுல இருக்கக்கூடிய எந்த இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல முக்கியமான வேலை பார்க்கும்? Ribosomes. no ஆன்சர் ரிபோசோம். Ribosome. ரிபோசோம் தான் அதே சொல்லல. புரோட்டீன் சிந்தசிஸ்ல முக்கியமான ரோல் வந்து ரிபோசோம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து யங் சில்ட்ரனுக்கு வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சி ஆகும்போது அதுக்கு என்ன நோய்க்கு சொன்னோம்? ரிக்கட்ஸா ஆஸ்டியோமலேசியாவா? Rickets. ரிக்கட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வெரி குட். அந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க நியூட்ரிஷன்ல. அடுத்து which gland of the body exocrine in nature? கீழ இருக்கக்கூடிய gland எதெல்லாம் exocrine in nature? Salivary gland. இதுல ரெண்டு gland பாருங்க டக்குன்னு ஆன்சர் பாருங்க. அப்ப liver and salivary gland. Liver and salivary gland. வெரி குட். நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணனும்னா பிட்யூட்டரி பீனியல் இங்க ஆன்சர்ல எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் போட்டுருக்கான். அப்ப பிட்யூட்டரி தைராய்டு இருக்குனாட்ட இந்த ரெண்டையும் நீ யோசிக்கவே வேணாம். ஆன்சர் டக்குன்னு எடுத்து போடலாம். நெக்ஸ்ட் which of the following are the function of respiratory system? கீழ கொடுக்கிறதுல எது respiratory system சொல்லுங்க பாப்போம். function ACD. ventilation என்ன அப்படினா விஷனை தவிர மற்ற மூணு வரும். எப்படின்னா வென்டிலேஷன்ன்றது காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. அடுத்து வந்து ப்ராசஸ் ஆஃப் ஸ்மெல்லிங் இருக்கு பத்தியா? ஸ்மெல் பண்றது அது வந்து த்ரூ நோஸ் வழியா தான் பண்ணுவோம். அடுத்து வந்து கிரியேஷன் ஆஃப் சவுண்ட். கிரியேஷன் ஆஃப் சவுண்ட். இப்ப வந்து இந்த குரட்டை விடுறதுலாம் எதுல இருந்து வரும் சவுண்ட்? அதெல்லாம் வந்து மூக்குல இருந்து தான் அந்த இதுல இருந்து வரும் பத்தியா? அது மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்து அங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். மூச்சு அழுத்தமா வெளியிடுறோம், அழுத்தமா உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா சவுண்ட் வரும். சோ இதெல்லாம் வந்து இது வந்து ஆயுர்வேதிக்கோட சேர்த்து வந்து சரி இதோட சேர்த்து கேட்டிருக்காங்க யோகா சப்ஜெக்டோட. சரி அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இல்ல பண்ணிட்டேன் அக்கார்டிங் டு த இதுங்க வரேன். இன்னும் என்ன இது பண்ணாச்சா? இந்த क्वेश्चन பண்ணிட்டேன். அரேஞ்ச் தி பார்ட் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுங்க இன்னும் கொஞ்சம் क्वेश्चन முடியல. என்னது which of the following is the about the practice பண்ணுங்க. இப்போ கேட்டிருக்காங்களா? இந்த क्वेश्चन பாருங்க. arrange the following parts of respiratory system in the sequence order. Trachea, bronchi, bronchioles, very good. nasal permit லாரியில ஏறி சொன்னமா டூர் போய் அங்க வந்து டூர் போன பிறகு என்ன பண்றோம்? பிரெட் சாப்பிடுறோம். பிரெட் சாப்பிடும்போது அத்வானி வந்துறாரு. அத்வானி பாக்குறோம். வெரி குட். அடுத்து யங் சில்ட்ரன்ஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி பார்த்தாச்சு. எக்ஸோக்ரைன் கேன் பார்த்தாச்சு. இந்த இடத்துல as per the research evidence so reduce the blood pressure இது இல்ல. இப்ப பாருங்க இந்த இதுல மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க. ஒவ்வொரு கிளாண்ட்லயும் என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான் பாருங்க. இன்சுலின் தைராய்டு இந்த கார்டிகாய்டு வந்து வாசோப்ரெசின் பிட்யூட்டரி இது அட்ரினல் கிளாண்ட் கார்டிகாய்டு அட்ரினல் வந்து கார்டிகோ கரெக்ட் வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க which tricuspid valve is found? tricuspid valve எந்த இடத்துல இருக்கு ஹார்ட்ல? right atrium in between right ventricle. very good right. இதுக்கு வந்து நாவும் வந்து இடது ஈறுதல் வால்வு வச்சுங்க. இடது அப்படின்றது வந்து லெஃப்ட் சைடு. அப்ப வலது சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவிதல் வால்வு.
அடுத்து ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் பை which gland? Ovary. வெரி குட். ஓவரின்றது கொனட்ராய்டு கிளாண்ட்ல வரும், ஓவரியில செக்ரீட் ஆகுது. விமன் ஹார்மோன் நான் சொன்ன பத்தியில ப்ரோஎஸ்ட்ரோஜனும் இதுங்க சொன்ன பத்தியில 2 ஹார்மோனும். அடுத்து நெக்ஸ்ட் T3 ஹார்மோன். T3னாவே T வந்து தைராய்டு கிளாண்ட். சோ T3 ஹார்மோன் வந்து இம்யூனிட்டியோட தைராய்டு கிளாண்ட்ல. which of the following is example of connective tissue? connective tissue கீழ உள்ள எக்ஸாம்பிள் என்னன்னு கேக்குறாங்க. blood. இதெல்லாம் நான் இத பார்க்கவே இல்ல, ஆனா blood கேட்டிருக்கான் பாருங்க. blood சொல்லும்போது நான் viscous fluid அப்படினு சொன்னேன். அடுத்து வந்து circadian clock is located in which part of the brain? Hypothalamus. மெட்டபாலிசம் சிண்ட்ரோம் வந்துட்டாவே அது எதோட தொடர்புடையது? தைராய்டிசம்ல ஹைப்போதைராய்டிசம். அடுத்து ஸ்ட்ரெஸ் காசஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் இன்வாலன்டரி ஆர்கன் த்ரூ தி ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டா என்ன ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்ன? சிம்பத்தட்டிக். இதே வந்து நார்மலுக்கு வருது அப்படின்னா அது பேர் என்னது? ஸ்லோ டவுன் வந்துச்சுன்னா வெரி குட். Parasympathetic nervous வெரி குட். ஸ்மூத் மசில்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. ஸ்மூத் மசில் சொல்லுங்க. cardiac muscle வந்து smooth muscle. ஸ்மூத் மசில்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கான் பாருங்க, என்ன ஆன்சர் கேட்டிருக்கான் பாருங்க. ஸ்மூத் மசில்ஸ்ன்றது வந்து மென்டல் சிக்னல். இது வாலண்டரி இன்வாலண்டரியா? ஏல இருக்கிறது வந்து ஆல் இது வாலண்டரி ஆர்கன்ஸ் எக்ஸெப்ட் ஹார்ட். ஏன்னா ஹார்ட்ல இருக்கிறது வந்து கார்டியாக். அப்புறம் இது வந்து நான் சொன்னேன்ல உள்ள ஸ்மூத்தா இருக்கக்கூடியது இன்டெஸ்டின், லிவர், உள்ள உறுப்புகள்ல இருக்கக்கூடிய இதுல சொன்ன பத்தியெல்லாம் ஜிஐ ட்ராக்ட் அதெல்லாம் இருக்கா? அப்ப இது ரெண்டு ஆன்சர். ஹேண்ட் ஃபீட்ல சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கெலிட்டல் மசில் சொல்லியிருந்தேன். சோ ஆன்சர் ஈஸியா எடுத்துட்டீங்களா? வாலண்டரி மூவ்மெண்ட் சார். ஹேண்ட் இதெல்லாம் வாலண்டரி. வெரி குட். வாலண்டரி மூவ்மெண்ட் பைசெப்ஸ் மசில், ஸ்கெலிட்டல் மசில் அதுக்கு பேரு. அடுத்து சங்க இது வேணா இருக்கா? இந்த ஸ்டேஜ் சாரி இந்த क्वेश्चन பாருங்க. which are the diet rich sources in energy? கீழ கொடுக்கப்பட்டதுல எது வந்து rich sources of energy ன்னு கேக்குறாங்க. protein, fat and carbohydrates sir. Fats and carbohydrates. Fat carbohydrate. very good. Fat and carbohydrate. Fat and carbohydrate. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 3 stages of memory. அது மெமரியில இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. ஸ்பைனல் கார்டு வெர்டிபிரல் காலம் இருக்குல, வெர்டிபிரல் கார்டுல வந்து சாக்ரல், லம்பார், cervical தான் ஃபர்ஸ்ட் கழுத்து எலும்பு. அதுக்கு அடுத்து thoracic, அடுத்து லம்பார், sacral. cervical, thoracic, lumbar, sacral. vertebrae. சர்க்காடியன் ரிதத்தை பத்தி அடிக்கடி क्वेश्चन கேட்டிட்டே வராம பாருங்க. the study of circadian rhythm வந்து புரியல, அது வந்து எதுல வருதுன்னு மறுபடியும் கேட்பாங்க. ஹார்ட் பத்தி ஸ்டடி பண்றது chronobiology. chronobiology. அடுத்து the part of the nervous system is responsible for the rest and digest. என்னது இதுக்கு ஆன்சர்? parasympathetic ரெஸ்ட் வந்துட்டா என்ன? அங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்தா என்னது? ரெஸ்ட்னா parasympathetic nervous system activity. ஹைப்பர்னா sympathetic. வெரி குட். இங்க பாருங்க which hormone play a major play on important role in fight or flight hormone எது இங்க கொடுங்க? adrenal. very good. adrenaline hormone. adrenaline. இந்த பாருங்க இதுல கொடுத்துருக்கான் பாருங்க. பிரைமரி ஃபுட்ல என்ன கேட்டிருக்கான் பாருங்க. proximal principles of our food. protein, minerals, fat, vitamins. அதுல எது இது பாருங்க? Protein and fat. very good. protein and fat. proximal principles food ன்னு கேட்டானா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் தியரி கேட்டிருக்கான் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டில இது கொடுத்துருக்க தியரியில எந்த தியரி கரெக்டான தியரி சொல்லுங்க பாப்போம். Psychoanalytic theory. சைக்கோஅனாலிட்டிக் தியரி வந்துச்சு, ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இன்னொன்னு learning theory. ட்ரையல் அண்ட் எரர் தியரி நடத்துறனா? ட்ரையல் அண்ட் எரர் தியரி, கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரி சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து அதுல வரக்கூடியது. சரியா? ஓகே சார். இப்ப பாருங்க இந்த செரிபெல்லத்துல கனெக்ட் பண்ணுங்க பாப்போம். இது பாருங்க அக்கார்டிங் டு தி விட்டமின் சி இந்த இடத்துல எது சொல்லுங்க டக்குன்னு பாப்போம். Orange. ஆரஞ்சு அப்படி பண்ண போறோம். ஆம்லா, Orange. கோவா, டொமேட்டோ. மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க. இது செரிபெல்லம், மெடுலா ஆப்ளனேட்டா. இது என்னன்னு பாருங்க, மேட்ச் பண்ணுங்க பாப்போம்.
மெடுலோ ஆப்லண்ட் இது பேஸ் பண்ணுங்க. Cerebellum regulates posture. ம் Medulla oblongata temperature of body, and cerebrum controls emotion, hearing, vision. So 1C. பாருங்க சரி, அதாவது கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ், ஹியரிங், விஷன் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா கம்மியா இருக்கக்கூடியது பெருமூளையில வர்றது, செரிபிரத்துல வரும். செரிபிரத்துல வர்றது இது வந்து ஆன்சர் வந்து கண்ட்ரோல் எமோஷன் எல்லாம் செரிபிரத்துக்கு வரும். செரிபலத்துல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெகுலேட்டரி பாய்ச்சல் அண்ட் பாய்ச்சல் ஆக்டிவிட்டிஸ் வரும். அடுத்து வந்து இந்த என்னது மெடுலா ஆப்லென்ட்ல வரும்போது ரெகுலேட்டரி டெம்பரேச்சர் ஆஃப் டெம்பரேச்சர், இதெல்லாம் அதுல வரும். நீங்க மெடுலா ஆப்லென்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா இதுல இருந்தே क्वेश्चन திருப்பி மாடிஃபை பண்ணுவாங்க. இதே இதுல क्वेश्चन ஆன்சரா போக ஆன்சர் क्वेश्चन வந்துரும். அடுத்து பாருங்க, இதுல பாருங்க daily the recommendations daily dose of protein for adult எவ்வளவு? 1 gram sir. 1 gram per kg of the body. Per kg. Which structure of the living cells is called Lysosomes. suicidal bag? Lysosome. Lysosome is a suicidal bag. Psychology is the scientific study of Human behavior and mental process. mental process. நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்தா பத்தில அந்த டெஃபினிஷன் உள்ள அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க. According to the Ayurveda, according to இது வேணா விட்டுருங்க. Which of the following vitamins fat soluble vitamin? A, D, A, sir. very good. Water soluble வந்து B and C. B and C, ஆமா, B complex and C vitamin only. Two statement table in the இங்க கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து கேக்குறான் பாருங்களேன். ஏன்னா क्वेश्चन வந்து என்னென்ன டைப்ல கேட்பான், டைரக்ட் क्वेश्चन கேட்பான், நேரடியா क्वेश्चन கேட்டு நாலு ஆன்சர் கொடுத்திருப்பான். மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்திருப்பான், பேராகிராஃப் கீழ கொடுத்து கீழ क्वेश्चन கேட்டிருப்பான். ஸ்டேட்மென்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மென்ட்க்கு ரைட்டா லெஃப்ட்டா ரைட்டான்னு கேட்பான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் அசர்டைன் பாருங்க. Correct explanation, sir. இல்ல என்ன கொடுத்திருக்கான், ஃபர்ஸ்ட் வாசிங்க. என்ன கொடுத்திருக்கான், மினரல்ஸ் ஆர் மைக்ரோ. அப்ப கரெக்ட்டா அது? நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மினரல்ஸ்ன்றது மைக்ரோ நியூட்ரிஷன் கரெக்ட்டா? Yes, sir. வெரி குட், கரெக்ட். மைக்ரோ நியூட்ரிஷன் அது. மினரல்ஸ் வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் கரெக்ட். Micro nutrition. அடுத்து ரெண்டாவது Minerals are the essential for nutrition, although they are requested in the small amount. Yes. Yes, sir. கரெக்ட்டா? சரி, அப்ப Yes, A is correct explanation of B ஆரம்பம் வச்சுக்கலாமா? Yes, sir. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிசன் அம்மா, யார் எடுத்து பேசுறாங்கம்மா? லிசன் மியூட் பண்ணுங்க. அம்மா மியூட் பண்ணுங்க. இப்ப இந்த क्वेश्चनல நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரிக்கு அசர்டைன் क्वेश्चन கேட்டாங்கன்னா இப்ப பொதுவா வந்து இதுல வந்து மெஜாரிட்டி क्वेश्चनல வந்து போத் ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு தான் கொடுப்பாங்க. A is correct explanation தான் மெஜாரிட்டி क्वेश्चन கேட்பாங்க. ஆனா அப்படி வரும்போது உங்களுக்கு மேல உள்ள வரியில உள்ள ஏதாவது ஒரு வார்த்தை கீழ ஒரு வரியில ரீசன்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா அது வந்து போத் ஆர் கரெக்ட்னு தான் வரும். இதுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இங்க பாருங்க, இங்கேயும் மேல மினரல் வார்த்தை வருதா, அதே அதுல நியூட்ரிஷன் வார்த்தை வருதா, அதே வார்த்தை இங்கேயும் வருவாங்க. மினரல்ஸ் வருதா, நியூட்ரிஷன் வருதா. அப்ப இந்த இடத்துல எடுக்கும் போது நீங்க ஆன்சரை செக் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கஷ்டமா ஏதாவது கேட்டுட்டான் அப்படின்னா அந்த இடத்துல மேல உள்ள வரியில வந்து அசர்டைன்ல வரக்கூடிய அதே வேர்டு திருப்பி வரக்கூடிய ரீசன்ல வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் ஏ இன்னும் கரெக்ட், சரி ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து அவர் ஹர்ஷவர்தன் எடுத்தது, இந்த ஆயுர்வேதிக்ல அந்த சீசனை பத்தி பேசினாங்கல்ல, சரி டேஸ்டா, ரைட், ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா அப் டு ஜனவரி 17 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ல அனாட்டமி பிசியாலஜி. ஆமா, இப்போ ஒருத்தவங்க ஏற்கனவே என்கிட்ட ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது கேட்டேன்ல, அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த கொஸ்டின்ல மட்டும் படிச்சா போதுமா, இதுல இருந்து ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கல்ல. ஆனா நான் இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் இந்த இதை நான் பார்த்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணல. இந்த இதுல உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா உங்களுக்கு வந்து ஒருவேளை நான் இதுல டெமோ பண்ணி காப்போம்ன்றக்காண்டி தான் இந்த இதை நான் எடுத்து பார்க்க. இதை வந்து நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு நான் டெப்தா இப்ப பார்த்ததில்ல. ஒன் பை ஒன்னா இப்பதான் பார்த்திருக்கேன். அப்ப நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து நம்ம கேட்டதுல இருந்து கேட்டுருவாங்க. அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வகுப்பு நம்ம நிறைவு பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இப்ப ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்ம கிளாஸஸ்ல இப்ப எடுக்காதது. அது என்ன கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணும்போது